ஹலோ கைஸ், வெல்கம் டு டோக்கியோ விளாக்ஸ். அண்ட் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது எங்களோட நைட் ரொட்டீன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நிக்கி ஆஃபீஸில் இருந்து வந்துட்டார். இப்போ தான் நான் வந்துட்டு வீடே துடைச்சேன். ஏன்னா டோக்கி இப்போ தான் தூங்கினதுக்கப்புறம் தான் நான் எப்போவுமே வீடு துடைப்பேன். ஏன்னா அவள் வழுக்கி விழக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ மெதுவாக பார்த்து நடந்து வந்துட்டுருக்காரு. அண்ட் வந்த உடனே நிக்கி பண்ணுற ஃபஸ்ட்டு வேலை என்னென்னா ட்ரெஸ்ஸு உருவணும். அதுதான் அவரோட ஃபஸ்ட்டு வேலை. ட்ரெஸ்ஸு போடவே அவருக்கு பிடிக்காது. அண்ட் நாங்கள் ஜிம்முக்கு கிளம்பிட்டோம். நான் டோக்கி இன்னைக்கு 3 பேருமே எப்போவுமே ஜிம்முக்கு போவோம். நான் இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது டோக்கி அப்படியே விளையாடிட்டே இருப்பாள். ஜிம்முக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ அவளோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் அவள் பார்க்குறா. ஆல்மோஸ்ட் ஒரு 1 month கிட்ட ஆகிட்ருக்கோம் அவள் ஜிம்முக்கு வந்துட்டு. இப்போ தான் வந்துட்டு திரும்பவும் நாங்கள் வந்திருக்கோம். மண்டேலேருந்து தான் ஒர்க் அவுட்டே நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இவங்க வந்துட்டு ஒரு ட்ரைனர். இந்த டோக்கியோ கூட செம்ம ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க. டோக்கியோவோட ஒரு ஃபேவரட் இதுதான். நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த பாலோட ரொம்ப நேரம் விளையாடிட்டுருப்பா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இங்கே பண்ணுறதுக்கான கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதனோடலாம் விளையாடிட்டுருப்பா. நிக்கி வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காரு. நிக்கி வந்துட்டு கரெக்டாக ஒரு 5 நாள் தான் லீவ் எடுத்திருப்பாரு ஊருக்கு போகும்போது. அதுக்கப்புறம் கண்டினியூவாக ஒர்க் அவுட் வந்துட்டுருக்காரு. இவரும் ஒரு ட்ரைனர். டோக்கியோட செம்மையாக விளையாடிக்கிட்டு இருப்பார் எப்போவுமே. இவங்கெல்லாம் டோக்கியோவை பார்த்துட்டு இருக்கிறதுனாலே நானும் நிக்கியும் கொஞ்சம் ஃப்ரீயாகவே ஒர்க் அவுட் பண்ணுவோம். எங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். கலர் ஒயிட் கலர் ஒயிட் கலர் yellow கலர் ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு கலர் ஒயிட் கலர் ஒயிட் கலர் இது கலர் பரா இது ஓகே. லெஃப்ட் சைடில் இருக்கிறவர் தான் எனக்கும் நிக்கிக்கும் வந்துட்டு மேக்ஸிமம் ட்ரைன் பண்ணுறது. நல்ல ரிசல்ட் வந்துச்சு. ஆக்சுவலாக நான் ஒரு 2 months ஒர்க் அவுட் பண்ணியிருப்பேன். அதுலேயே வந்துட்டு எனக்கு ஆல்மோஸ்ட் என்னோடய டம்மியெல்லாம் போயிடுச்சு. ஃப்ளாட் ஆகிறதுக்கு கொஞ்சம் இருந்துச்சு. அதுக்குள்ளே மறுபடியும் ஊருக்கு போயிட்டு டயட்டில் ஒன்றும் இல்லை, எக்ஸசைஸும் இல்லை. திருப்பியும் வெயிட் கெயின் ஆகிடுச்சு. இன்னும் மண்டேலேருந்து தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பிழிஞ்சு எடுப்பார், பட் நல்ல ரிசல்ட் வரும். ஸ்நாக்ஸ் எங்க உங்களுக்கு ஸ்நாக்ஸ்? ஐயோ அத ஞாபகம் ஸ்நாக்ஸ் இல்லையா? ஸ்நாக்ஸ் இல்லையா? ஸ்நாக்ஸ் எங்க ஸ்நாக்ஸ் எங்க இல்லையா? ஏன் அச்சா வாங்கி தருவாங்களாம். ஓ அப்படியா? புதுசுல உங்களுக்கு ரியாக்ஷனே இல்ல. நான் இங்கே போடுவேன், நீங்கள் வைக்கணும். ஓகே கேம் ஃபாஸ்ட் சீக்கிரம். டோக்கி வேகம் எடுத்து வச்சோ. ஐயோ ஓகே ஓகே ஃபிங்கர்ஸ் பண்ணலாமா? ஃபிங்கர்ஸ் இல்லை, ஃபிங்கர்ஸ் எனக்கு வேணும். எனக்கு 5 தான் இருக்கு. எனக்கு 6 ஒன்று வேணும். அப்படி அது வேணாம். இது சரி. மூக்கு கட் பண்ணலாமா? மூக்கு ஓகே. அப்போ இயர்ஸ் கட் பண்ணலாமா? இயர்ஸ் ஏன் இது சரி. இது என்ன இங்கே கை கட்டு. அது என்ன கையில்? சரி ஓகே. லெக் என்ன வேணும்? எல்லாத்தையும் அப்படி வைக்க முடியா? நீ எங்க போயிடு. ஓகே ஓகே சரி. எனக்கு ஃபிங்கர் இது கோல்ட். ஓகே டாடி ஃபிங்கர் காமிச்சா. கோல்ட் இந்த கையில கோல்ட். அல்ல கோல்ட். நோ எனக்கு என்ன ஏன் கோல்ட் எனக்கு கொடுக்க மாட்டேன்? ஏன் கோல்டு கொடுக்க மாட்டேன்? அது கொடுக்குறேன். நீ எனக்கு கோல்டு கொடுக்கணும்.
கோல்டு எனக்கு லாக் பண்ணுது. ஓகே டீலா டீலா டீல் டீல் சவுண்டா டீல் டீல். ஸோ பேண்டில் எனக்கு லாக் பண்ணுது. ஓகே டீலா டீலா இது வச்சுக்கோ. இது டீலா இது கொடுத்துட்டு இது கொடுக்குறா நீ அதான் டீலா டீல் 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 டீல். சரி ஓகே மொபைல் உனக்கு கோல்டு எனக்கு. ஓகே மொபைல் உனக்கு அது ரிங் எனக்கு இங்கே போயிரு. ஓகே டீலா டீலா டோக்கியமா டீலா டீலா பஞ்ச் பண்ணு ஹேண்டில் பஞ்ச் பண்ணு. டீல் 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 சொல்லு டீல் சொல்லு டீல் சொல்லு டீல் சொல்லு டீல் சொல்லு டீல். இங்கே 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 போலாம் போலாம். இது உனக்கு இது மட்டும். ஓகே பை பை. இது பை சொல்லு பை பை பர்னா சொல்லு பை பை ஃப்ளைங் இஸ் ஓகே എന്തിനു ബൈ பை. அனந்தம் மம்மி கிட்ட போலாம். ബൈ പറഞ്ഞോ. மம்மி கிட்ட கொடுக்க மாட்டேன். அவங்க கிட்ட இருந்து அவரோட ஃபிங்கர்ஸை காப்பாற்றிட்டு டோக்கி அவங்க அப்பா கிட்ட வந்துட்டாங்க. இவன் என்ன பண்ணுவான்னா ஜிம்மில் யாராச்சும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தா அதை பார்த்து அவளுமே ட்ரை பண்ணுவா. நல்ல காமெடியாக இருக்கும். அது நிறைய வீடியோஸ் நாங்கள் அது ரிலேட்டடாக கூட போட்டிருக்கோம். நல்ல ரிசல்ட்டுங்க. ப்ராப்பர் டயட்டு ப்ராப்பர் எக்ஸசைஸ் இருந்தால் நல்ல ரிசல்ட் வருது. ஜஸ்ட் 3 monthsலேயே எங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்துச்சு. நாளைக்கு டோக்கியோக்கு பிளட் எடுக்கிறோம் இல்லையா, அதனால் வந்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி அவளை கூல் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். டோக்கியோக்கு பிடிச்சது வந்துட்டு அச்சு முறுக்கு முறுக்கு பொரி உருண்டை. மேக்ஸிமம் இது கொடுக்க மாட்டோம். ஜிம்முக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா சிம்பிளாக தோசை மட்டும் செஞ்சு சாப்பிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஏன்னா நாளைக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போகிறது இருக்குது. அதாவது இன்னைக்கு டோக்கிக்கு மட்டும் பீட்ரூட் தோசை சுட்டு கொடுத்துட்டோம். ഏത് മിച്ചിട്ട് കഴിക്കാ? மாம்பழம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்துச்சு. சீசன் வந்துடுச்சு இல்லையா, அதனால வந்துட்டு மாம்பழம் வாங்கியிருந்தோம். 97 rupees இந்த 4 மாம்பழமும். இவ்வளோதாங்க இன்றைக்கி நைட்டு சாமான் கழுவுறதுக்கு இருக்க நல்ல ஹாப்பி கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு ப்ரோட்டீன் ஷேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பனானா அண்ட் இது வந்துட்டு ப்ரோட்டீன் பவுடர். ஜிம்முக்கு போயிட்டுருக்காங்க இல்லையா, ஸோ அதனால் மசில்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக 2 பனானா எடுத்துகிட்டு அதில் 1 கப்பு வந்துட்டு பால் ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி அண்ட் ஓட்ஸுமே ஒரு 1/2 கப்பு ஓட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான். மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு எடுத்தால் மில்க் ஷேக் ரெடி. இது நான் குடிச்சு பார்த்தது கிடையாது. ஊருக்கு போனதுக்கப்புறமா தான் இது ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் மாம்பழம் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறமா நம்ம சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான். ஆனால் எங்கள் ஊர் சைட்லலாம் நிறைய மாம்பழம் இருக்கும். ஸ்ரீபெரும்புதூர் சைடு நிறைய மாம்பழ தோட்டம் இருக்கும். அங்கே எல்லாமே ஈஸியாக கிடைக்கும். நல்லா டேஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். இது வந்து நான் கடையில் தான் வாங்கினேன். பட் டேஸ்ட் வந்துட்டு அங்கே இருக்கிற மாம்பழம்லாம் சாப்பிட்டுட்டு எனக்கு இந்த மாம்பழத்தோட டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா அங்கே வந்து டைரெக்டாக நமக்கு மரத்தில் இருந்து அப்படியே விற்றுருவாங்க. ഇല്ലടാ വേനങ്ങ് കഴിച്ചോ? അല്ലടാ ടോക്കി കഴിച്ചോ? വേനങ്ങൾ എടുത്ത് കഴിച്ചോ? തോല് കടിക്കണ്ട, പഴം മാത്രം കഴിച്ചു കേട്ടോ. കഴിക്കും കഴിക്കും. നക്കലിയ മീൻ ടേസ്റ്റ് ആയിട്ടുണ്ട്. കാണുന്നുണ്ട് നിന്റെ മുഖത്തിലെ റിയാക്ഷൻ കാണുന്നുണ്ട്. ഓക്കെ ഇഷ്ടായോ? എങ്ങനെയുണ്ട്? നന്നായിട്ടുണ്ടോ? ടോക്കി എന്താ കഴിക്കണ്ടേ? മാങ്ങ മുട്ടി എന്താ കഴിക്കണ്ടേ? മാങ്ങ മുട്ടി.
அண்ட் ஆல்சோ டோக்கியோவுக்கு மருந்து கொடுக்குற டைமும் வந்துடுச்சு. இது பேர் செல்செப்ட்டு. பயங்கர கசப்பாக இருக்கும். எப்படி தான் குடிக்கிறானே தெரியல. இது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் கொஞ்சம் வேரியன்ட் இருக்கிறதுனால பாதி டோசேஜாக கொடுத்துட்டாங்க. ஸ்கின் கேரில் என்ன பார்க்க போகிறோன்னா வந்துட்டு ஸ்ட்ரெச் மார்க்கு. இது எப்படி போகிறதுன்றது தான். ப்ரெக்னென்சினால் மட்டும் கிடையாது, வெயிட் கெயின் ஆனாலும் வெயிட் லாஸ் ஆனாலும் நமக்கு வந்துட்டு இந்த ஸ்ட்ரெச் மார்க் வரும். அதுக்காக நான் தீர்த்த ஆர்கானிக்லேருந்து நேச்சுரல் ஆயுர்வேதா ரிங் க்யூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயிலு. இந்த ஆயில் வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணியும் நம்ம வந்துட்டு இதை செட்டில் பண்ணலாம். பட் அது கொஞ்சம் லேட் ப்ராசஸ் ஆகும். இதுனா வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலருக்காகவே செஞ்சுருக்கிற ஆயிலுன்றதுனால நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அந்த ஷாப்பில் நான் கேட்டப்போ இது வந்துட்டு நல்ல ரிசல்ட்டு கொடுக்குது அப்படின்றது சொல்லியிருந்தாங்க, கஸ்டமர்ஸோட ரிவ்யூ பேஸ் பண்ணி. 1 month நான் இந்த ஆயில் யூஸ் பண்ணி பார்க்குறேன். ரிசல்ட் வந்துச்சுன்னா இது தனியாகவே நான் ஒரு வீடியோ போடுறேன் என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு. அண்ட் ப்ரெக்னன்சி லேடிஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்களாம் வந்துட்டு ப்ரெக்னன்சி டைம்லேயே இந்த ஆயிலெல்லாம் வாங்கி அப்ளை பண்ணிக்கோங்க. நாளைக்கு டோக்கியோவுக்கு சீக்கிரமாகவே பிளட் எடுக்க போகணும். அதனால கஷ்டப்பட்டு அவளை தூங்க வச்சிட்ருக்கேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பை பாய், நாளைக்கு பார்க்கலாம்.